Peacemakers of Christo. நீ எப்படிப்பட்ட வசதி உடையவனாக இருக்கிறாய், நீ எங்கு சொத்து சேர்க்கிறாய்? லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரம் 16வது வசனத்திலே அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். செல்வனாய் இருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்ய வேண்டும், என் விளை பொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை எடுத்து இன்னும் பெரிதாக கட்டுவேன், என் தானியத்தையும் பொருளையும் சேர்த்து வைப்பேன். பின்பு என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன, நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்லுவேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, அந்நாளில ஒரு செல்வந்தன் ஓடி வந்து, நான் நிலைவாழ்வை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நீ போய் உன்னுடைய சொத்தை எல்லாம் வித்து ஏழைகளுக்கு கொடுடா என்று சொன்னேன். அதை அவனால் செய்ய முடியவில்லை ஆண்டவரே. இப்பொழுது ஒரு கதை சொல்லுகிறேன் ஐயா. அக்கதையில செல்வனுக்கு ஆண்டவரே நன்றாக விளைச்சல் அடைந்தது, ஆனால் களஞ்சியமோ சிறிதாக இருந்தது. நான் இதை எங்கு சேர்த்து வைப்பேன் என்று அவன் எண்ணி, என் களஞ்சியத்தை இடித்து நான் சேர்த்து வைப்பேன், மிகவும் பெரியதாக கட்டி சேர்த்து வைப்பேன். அப்பொழுது என் உள்ளத்துக்குள்ளாய் நான் சொல்லுவேன், குடித்து மகிழ்ந்து களிக்கூறு என்று சொல்லுவேன் என்று கூறினான் ஆண்டவரே. ஏசப்பா, என் ராஜாதி ராஜாவே, இதே மனத்தன்மையில தான் இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது சுவாமி. ஆமா ஆண்டவரே, இந்நாளிலே சுவாமி ஒவ்வொரு மனிதனுடைய மனத்தன்மைகளும் இதே மனத்தன்மை உடையவை தான் ஆண்டவரே. இன்னும் நான் ஆண்டவரே பெரியதாக வளர வேண்டும் ஆண்டவரே. நான் சின்ன வீட்டுல இருக்கிறேன், பெரிய வீட்டை கட்டணும். நான் சின்ன கார்ல போறேன், நான் பென்ஸ் காரும் நான் BMW வாங்கிட்டு நான் அதுலதான் போகணும் என்று ஆசைப்படுகிறவர்கள் ஆண்டவரே, எனக்கு என்று பல 100 கணக்கில் நகைகளை வாங்கணும், நான் பல கோடிகளை சம்பாதிக்கணும், என் சொத்து பத்தாது, என் சொத்து பத்தாது என்று அதிகமாக சம்பாதித்து அதிகமாக சேர்க்கிற பேராசை படைத்த மனிதர்களாக நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே. அதே போலதான் அந்த செல்வன் நினைத்தான் ஐயா, என் களஞ்சியத்தை நான் இடித்து கட்டுவேன் என்று தனக்கு என்றே சேர்த்துக் கொள்கிறான் ஐயா. அவன் வாழ்க்கையிலே ஆண்டவரே அண்ணன் தம்பிகளுக்கு, அக்கா தங்கைகளுக்கு உதவுகிற மனத்தன்மை இல்லை ஆண்டவரே. என் குடும்பத்தை நான் வளர்க்கணும், எல்லாரும் நல்லா திருப்தியா சாப்பிடணும் என்று நினைக்கிற மனத்தன்மைகள் இல்லை ஆண்டவரே. அதே போலதான் நினைத்தவன் யாரையோ நம்பி ஆண்டவரே, அப்பா 2 கோடி ரூபாய் விட்டுட்டு பேராசை படைத்தவனாக அவன் ஆண்டவரே அந்நாளிலே அந்த காசுகளை வேற யாருக்கோ கொடுத்துட்டு ஏமாந்து போய் பைத்தியக்காரனா ரோட்ல திரியிறான் ஆண்டவரே. ஏசப்பா, அதே போல இன்று தன்னுடைய ரத்த பந்தங்களுக்கு உதவாதவர்கள் இன்று யார் யார்கிட்டயோ காசு கொடுத்து ஏமாந்து கிடக்குறாங்க ஆண்டவரே. ஏசப்பா, அதிக ஆசைகள், பேர ஆசைகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் மன பாரங்களையும் ஆண்டவரே பந்தங்களையும் உடைக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா, ராஜாதி ராஜாவே, எங்கள் மீது கருணை கொள்ள ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவே, அந்த செல்வந்தன் தனக்கு என்று சேர்த்து வைக்கணும் நினைச்ச ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனையோ பேரு ஃபர்ஸ்ட் எனக்கு சேர்த்து வைக்கிறேன் நினைச்ச ஆண்டவரே, அதுக்கப்புறம் என் பிள்ளைக்கு சேர்க்கணும் அல்லவா நினைச்ச ஆண்டவரே, அதுக்கப்புறம் என் பேர பிள்ளைகளுக்கு நானே சேர்த்து வைக்கிறேன் நினைக்கிற ஆண்டவரே. ஏசப்பா, அந்த பேர பிள்ளையோ இன்று வெளிநாட்டுல போயிட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று ஆண்டவரே சில பிள்ளைகள் ஆண்டவரே கன்னியர்களாக சன்னியாசிகளாக மாறி போகிறார்கள் ஆண்டவரே. இந்த சொத்து நிம்மதியை கொடுக்காத ஐயா, உறவுகளை உடைக்கும், பகைகளை வளர்க்கும் ஆண்டவரே, கொலைகள் நடக்கும் ஐயா. இயேசு ராஜாவே, பாவப்பட்ட சொத்துகள் எங்களுக்கு வேண்டாம் ஐயா. இயேசுவே, இந்த களஞ்சியம் நிறைந்தால் நான் மற்றவர்களுக்கு மற்றவருடைய களஞ்சியங்களை ஆண்டவரே நிரப்பக்கூடிய, மற்றவருடைய களஞ்சியங்களை ஆண்டவரே ஆசீர்வதிக்கக்கூடிய கிருபையை எனக்கு அருளும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. உதவி மனத்தன்மைகளை கொடுங்க ஆண்டவரே. ஏசப்பா, இந்த உறவுகள் மேம்படணும் ஆண்டவரே. எல்லா
கிறிஸ்தவ குடும்பங்களிலும் ஏதோ ஒரு பிரச்சனை ஆண்டவரே. அண்ணன் தம்பிங்க பேசிக்கிறது இல்ல ஆண்டவரே, அக்கா தங்கைகள் பேசிக்கிறது இல்ல ஆண்டவரே, மாமே மச்சான் பேசிக்கிறது இல்ல ஆண்டவரே, அப்பா மாமியார் மருமகள் பேசிக்கிறது இல்ல ஆண்டவரே. இயேசப்பா தெய்வமே, பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதித்து இவர்கள் ஆண்டவரே சிறுக சிறுக சேமிக்கிறதை எல்லாத்தையும் அவர்களுடைய களஞ்சியத்திலே சேர்க்கக்கூடிய பாக்கியத்தையும், அந்த களஞ்சியம் நிறைந்தவுடன் தன்னுடைய உற்றா உறவினர்களுக்கு உதவக்கூடிய பாக்கியத்தையும் இப்பிள்ளைகளுக்கு நீர் அருள வேண்டும் என்று ஜெபித்து, அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் தேவ பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எத்தனையோ அற்புதங்களை தேவனாகிய கர்த்தர் செய்து கொண்டிருக்கின்றார். அதே போல உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கர கஷ்டங்கள், தீராத பிரச்சனைகள், இல்ல தீராத நோய்கள், இல்ல எதிர்பார்க்கிறது நடக்கவே மாட்டேங்குது, தள்ளி போய்கிட்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கருத்துக்களை நேர்த்தி திருப்பலியாக, அதாவது 1, 3, 5, 7, 9, 12, 30, 33 என்ற திருப்பலிகளை நீங்கள் எங்களிடம் அர்ப்பணிக்கலாம். ஒரே குருவானவர், அதாவது நான் எல்லா நற்கருணையிலும் திருப்பலியிலும் ஆராதனையிலும் நவநாளிலும் உங்களுக்காக உங்களுடைய சிறப்பு கருத்துகளுக்காக இந்த ஜெப வழிபாட்டை அர்ப்பணித்துக் கொண்டிருப்போம். ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் உங்களுடைய பெயர்களை சொல்லி உங்க பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, மற்றுமாக நாங்கள் கேட்கிற ஒரே ஒரு உதவி என்னவென்றால், இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனல் வளரவில்லை என்றால் எங்க ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க, இவ்வளவு லைட் செலவு பண்ணிக்கிட்டு நெட் பேலன்ஸ் போட்டுக்கிட்டு கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு நீங்க இருந்து ஜெபிப்பது நல்லதல்ல, இது வளரல, பிள்ளைகளுக்கு மக்களுக்கு இது விருப்பம் இல்லை என்று சொல்லி இதை கட் பண்ணி விடுவார்கள், நிறுத்தி விடுவார்கள். அதனால் தெய்வ பிள்ளைகளே, தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அனுப்புங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க. மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தயவு செய்து உதவுங்கள். உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய டிரெஸ்கள் இருந்தால் அது பத்தாமல் இருந்திருக்கலாம், இல்ல சின்ன கீரல் இருந்திருக்கலாம், சின்னதாக கிழிந்திருக்கலாம், நாங்க ஒட்டு போட்டு நாங்க வச்சுக்கிறோம், நீங்க அதை எங்களுக்கு அனுப்புங்கள் என்று அன்போடு வேண்டுகிறோம். அதை பரணிலையோ இல்ல வேஸ்ட் துணிக்கோ நீங்க போட்டிருப்பீங்க, அப்படி அதை வேஸ்ட் பண்ணாமல் தயவு செய்து அதை எங்களுக்கு அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் உங்களால முடிந்தால் சோலார் பல்பு 1, 2 ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். எங்களுடைய ஏழை எளிய குடும்பங்களுக்கு லைட் கிடையாது, ஃபேனு கிடையாது, கரண்டே கிடையாது, ரோடு கிடையாது, குடிசைதான். அந்த வீட்டிற்கு உங்களுடைய பெயராலே அந்த வீட்டுல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். எல்லா வழிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் தயவு செய்து வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உண்மையுள்ள சக்தி வாய்ந்த சாத்தான்களை விரட்டுகிற எல்லா துஷ்ட ஆவிகளை விரட்டுகிற வல்லமையுள்ள ஜபங்கள் இருக்கிறது. அந்த காலத்துல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்து சாத்தான்களை விரட்டிய ரகசிய ஜபங்களுடைய இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி எல்லா கட்டுகளையும் உடையுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.